بسم الله الرحمن الرحيم. அடுத்து என்ன வாதம் வைக்கிறாருன்னு சொன்னா, வந்த கூட்டம் சாட்சி சொன்னார்கள் ஹதீஸ்ல வருகிறது. சாட்சி சொன்னாலே அடுத்தவங்களுக்காகத்தானே சொல்லுவாங்க, தங்களுக்காக சாட்சி சொல்ல தேவையில்ல. இந்த மாதிரி இதை பார்த்தாலே விளங்கிருது, இது வாதம் வேலைக்காகாத ஒரு வாதம் சொல்லி விளங்கினாலே அவர் அந்த வாதத்தை வைக்கிறதுனால அதுக்கும் ஒரு சேர்த்து ஒரு பதில சொல்லிருங்க. நபிகளாருடைய சஹாபாக்கள் ரமலானிலே நோம்பாளியாக இருக்கிறார்கள். யார் இருக்கிறார்கள்? சஹாபாக்கள் நோம்பாளியா இருக்கிறார்கள். படற்கையா வருகிறது, சரியானே? அப்போது ஒரு பிரயாண கூட்டம் நேற்று நாங்கள் பிறையை கண்டோம் என்று சாட்சி வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஞ்சிய நாளை நோன்பை விடுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். யாருக்கு கட்டளையிடணும்? இப்ப படற்கையாக சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய சஹாபாக்கள் மதீனாவிலே நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள், சரியானே? மைனாண்ட வார்த்தை ஹதீஸ்ல வரவில்லை, அதுல விளக்கத்துக்காக சொல்றேன். சஹாபாக்கள் நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அப்போது பிரயாண கூட்டம் நபிகளாரிடம் சான்று பாய்ந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். இது தெளிவாத்தான வருது. படற்கையாகவே சஹாபாக்கள் நோன்பு பிடித்துக் இருந்தாங்க. பிரயாண கூட்டம் சொன்ன போது நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். எனவே நோன்பை விடுமாறு கட்டளையிட வேண்டும் யாருக்கு? நோன்பு பிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே ரெண்டு சாரா இருக்கிறார்கள். ஒன்று நோன்பு பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்ட அந்த மதீனத்து மக்கள் சஹாபாக்கள், சரியானே? படற்கையாகவும் சொல்லாங்க. அவர்களை தங்களை பற்றி சொல்லும் போது தன்னிலையிலேயும் சொல்லார்கள், சரியானே? இன்னொரு சாரார் பிரயாணத்தில் இருந்து வருகிறார், லாங் ட்ரிப்பில் இருந்து வருகிறார்கள். ஏன்னா நேற்று பிறையை கண்டு இன்று மாலை தான் சேர்ந்திருக்கிறார். சுமார் 18 ஹவருக்கு மேல அவங்க இணைஞ்சிக்காங்க, பிறையை கண்டது நடந்திருக்காங்க, லாங் ட்ரிப்ல வர்றார்கள், சரியானே? சோதர பீதி என்ன சொல்றார்? அவங்க நோன்பு பிடிச்சிக்கு வந்தாங்க சொல்றாரு. அவங்க நோன்பு பிடிச்சிக்கு வந்தாங்க ஹதீஸ்ல இல்லாத ஒரு வார்த்தை, எங்கேயும் இல்லை. அவங்க ஒரு பிரயாண கூட்டம் என்ற செய்தி மட்டும்தான் வருது. சகோதரருக்கு என்ன கேட்கிறாருன்னா, ஹதீஸ்ல வாகன கூட்டத்தினர்கள் பிறை பார்த்ததாக சாட்சி சொன்னார்கள், சாட்சி சஹிது என்ற வார்த்தை வருகிறது. அதை அவர் தன்னுடைய கருத்துக்கு ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார். சாட்சி சொல்றதா இருந்தாங்களே அடுத்தவங்களுக்காக சொல்றது தானே அர்த்தம் வரும் அப்படிங்கிறதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். ஒரு ஹதீஸ்ல இருந்து சட்டம் எடுக்கிறதா இருந்தா ஒரு துண்டை பிடிச்சுக்கிட்டு சட்டம் எடுக்க கூடாது. அந்த ஹதீஸ் முழுசையும் படிச்சு அதற்கு பிறகுதான் அந்த வாதத்தை அதுல இருந்து எழுப்பலாமா, இந்த மாதிரி வாதம் வைக்கிறதுக்கு இதுல பாயிண்ட் இருக்குதா என்று நம்ம சிந்திக்கணும். அந்த ஹதீஸை முழுசா படிக்கணும். சயீது சாட்சி சொன்னார்னு முடிஞ்ச ஹதீஸ், அவங்க சாட்சி சொன்னதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் நமக்கு சட்டம். மக்கள் பல கருத்துக்களை சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடியே பல விஷயங்களை பேசுவாங்க. பேசின விஷயங்கள் எல்லாம் மார்க்க அங்கீகாரத்தை பெற்று விடாது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எடுத்துக்கிட்டாங்க, எதை நிராகரிச்சாங்க, அதை வைத்துத்தான் நம்ம மார்க்க சட்டத்திட்டங்களை எடுக்கணும். அவங்க இப்படி இவர் சொல்ற மாதிரியே வச்சுக்கிருவோம், மதீனத்து மக்கள் நோன்பு விடணும், பெருநாளை கொண்டாடணும், அதுக்காகத்தான் சாட்சி சொன்னார்கள் இவர் திணிக்கிறார். ஒரு பேச்சுக்கு அப்படியே எடுத்துக்கிருவோம். அவங்க மதீனத்து மக்களுக்காக சாட்சி சொன்னார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து மக்களுக்கு சட்டமாக்குனாங்களா? இவங்க சொன்ன சாட்சி அடிப்படையா வச்சு மதீனத்து மக்களே நீங்களா நோன்பை விட்டுருங்க, நாளைக்கு உங்களுக்கு பெருநாள், அப்படியே சட்டம் சொன்னாங்க? அவங்களுக்கு அவங்களுடைய முறைப்படி அவங்க அதை செயல்படுத்தினாங்க. வாகன கூட்டத்துக்கு தான் அமரகும், அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் நீங்க நோன்பை விடுமாறு என்று வாகன கூட்டத்துக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமாக்குனாங்க. எனவே இதையெல்லாம் ஆதாரமாக வைத்துக்கொண்டு அவர் வாதிடுவது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆதாரம் இல்லாத விஷயங்கள்லாம் ஆதாரமாக சுட்டி காட்டுகிறார்.